ஹாய் மம்மிஸ். இன்னைக்கு நம்ம 2 month பேபிஸோட growth ரெக்கமெண்ட் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நம்பர் 1 டிஸ்கவர் பாடி பார்ட்ஸ், நம்பர் 2 ஹெட் கண்ட்ரோல் ஆஃப் பேபி, நம்பர் 3 பேபிஸ் இன்ட்ராக்ஷன், நம்பர் 4 ஹியரிங் சென்ஸ், நம்பர் 5 weight and height, நம்பர் 6 activity and playing, and நம்பர் 7 when should you see a doctor. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். ஒவ்வொரு செகண்டுமே ரொம்பவே வேல்யூபிளா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல நம்பர் 1 டிஸ்கவர் பாடி பார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மந்த்ல இருந்து குழந்தைங்களுக்கு அவங்களோட பாடியில என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அதாவது கை கால், இதை பத்தி எல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதோட எக்ஸாம்பிளா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்களோட கைய ஒன்லி ஹோல்டு மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க, அதாவது இறுக்கமா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மந்த்ல இருந்து அவங்களோட ஹேண்ட்ல நிறையவே மூவ்மெண்ட் இருக்கும். ஹேண்டை வாய்க்கு எடுத்துட்டு போவாங்க. சேம் டைம் கால் கூட நல்லாவே கிக் பண்ணுவாங்க. இதுல அவங்க என்ன மேஜரா பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் 1 month வரைக்கும், அதாவது நியூபார்ன் டு 1 month வரைக்கும் குழந்தைங்க காலெல்லாம் ஆட்டும்போது லைட்டான ஒரு ஷிவரிங் இருக்கும். ஆனா இந்த மந்த்ல இருந்து நல்லாவே போல்டா அவங்க கிக் பண்ணுவாங்க கால் வச்சு. இதுதான் அவங்கக்கிட்ட கை கால் இருக்கு அப்படிங்கறத அவங்க ஃபீல் பண்ற ஒரு தருணம். சம் பேபிஸ் ரொம்ப அட்வான்ஸா போய் இந்த ஸ்டேஜ்ல அவங்களோட கையால ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் திங்ஸ் எதுவும் கொடுத்தோம் அப்படின்னா பிடிச்சுக்க கூட செய்வாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் பேபிஸ் கை கால் அசைக்கிறது மட்டும்தான் செய்வாங்க. அவங்களுக்கு இப்பதான் அவங்க கிட்ட பாடி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இது நம்மளோட பிரெயின் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கறது புரியும். கையை நீட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீட்டுவாங்க. 2வது மந்த்ல மேக்சிமம் ஆஃப் குழந்தைங்க எல்லாருமே பண்ணுவாங்க. ஹெட் கண்ட்ரோல் ஆஃப் பேபி. இந்த மந்த்ல குழந்தைங்களோட தலை ஒரு ஃபியூ செகண்ட் ஸ்டேபிளா நிற்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட குழந்தை க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, குழந்தைங்களோட பேக் நெக் மசிலும் ஸ்பைன் மசிலும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால ஓரளவுக்கு ஒரு 45 டேஸுக்கு அப்புறமே உங்களோட குழந்தையோட ஹெட் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 செகண்ட் கிட்ட கொஞ்சம் ஸ்டேபிளா நிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஃபுல் நெக்க லெஃப்ட் ரைட் ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது இந்த சைடு எதுனா சவுண்ட் வருது அப்படின்னா ஃபுல்லா லெஃப்ட் டு ரைட் நெக்கையும், அதே மாதிரி லெஃப்ட் சைட் பார்க்கணும்னா ரைட் டு லெஃப்ட் நல்லா மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் அவங்களோட ஹெட் கண்ட்ரோல்ல இருக்கு, ஸ்டேபிள் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் சைன். இது குழந்தைங்களுக்கு மேக்சிமம் 2nd monthல ஸ்டார்ட் ஆயிடும். கம்ப்ளீட்டா ஹெட் நிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 3 to 4 months கூட ஆகலாம். சில குழந்தைங்களுக்கு 5 months கூட ஆகலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்க குழந்தை ஓரளவுக்கு ஹெட் லெஃப்ட் ரைட் ரொட்டேட் பண்றாங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் குழந்தைங்க கிட்ட 2 monthலயே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேபிஸ் இன்ட்ராக்ஷன். இந்த இதுல பேபிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது வரைக்கும் எப்பயுமே சும்மா அழுதுட்டே இருக்கிற குழந்தைங்க இந்த தடவை அழும்போது சில சவுண்ட்ஸ் கூடவே கொடுப்பாங்க. அதாவது ஹாப்பியா இருக்கும்போது ஒரு மாதிரி சவுண்ட் கொடுப்பாங்க, பசிக்கு அழுகிறப்போ ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க, ஏதோ பெயின் இருக்கு அப்படின்னா அதுக்கு அவங்களோட அழுகை மூலமாவே வேற சைன் கொடுப்பாங்க. இது மூலமா தான் அவங்களை இன்ட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க. சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா, இப்ப அம்மா கிட்ட போகணும் அப்படிங்கிறப்போ வேற யாருன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறப்போ அவங்க மம்மியோட குரல் கேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டா லவுடா அழுவாங்க. இதுதான் குழந்தைங்க மோஸ்ட்லி இந்த மந்த்ல உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணது. விஷன் அண்ட் ஹியரிங் சென்ஸ். விஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 18 inchesக்குள்ள இருக்கிற பொருளை அவங்களால பார்க்க முடியும். ஃபீட் பண்றீங்க அப்படின்னா கரெக்டா உங்களோட ஃபேஸ் அவங்க பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கு ஒரு ரூம்ல இருக்கிற அவங்களோட ஒரு 1.5 feetக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பொருளை மட்டும் பார்க்க முடியும். ஹியரிங் சென்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அம்மாவோட வாய்ஸ் நல்லாவே ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம அவங்க கூடவே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நம்மளோட வாய்ஸ் நல்லாவே தெரியும். சில குழந்தைங்களுக்கு மிக்சி சவுண்ட், இந்த மாதிரி சவுண்ட் திடீர்னு கேட்கிறப்போ தூங்கிட்டு இருக்கவங்க சடனா விழிச்சுப்பாங்க. இதெல்லாம் உங்க குழந்தைகிட்ட ஹியரிங் சென்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா குழந்தையோட ஹைட் அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 2nd monthல ஓரளவுக்கு growth நல்லாவே இருக்கும். 1st monthல 15 days வரைக்கும் குழந்தைங்க வெயிட்லெஸ் ஆவாங்க. அதே மந்த் எண்ட்ல ஓரளவுக்கு கெயின் ஆயிருப்பாங்க. நான் 1st monthோட வீடியோ ப்ரீவியஸா கொடுத்துருக்கேன். நீங்க யாரும் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஐகார்ட்ல கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் 1st monthோட வீடியோ பாருங்க. உங்க குழந்தை அதெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்தது
இதுல வந்து வெயிட் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் மந்த்ல ஒரு 900 to 1000, அதாவது 1000 கிராம் 1 கேஜி அந்த அளவுக்கு குழந்தைங்க கிட்ட வெயிட் கெயின் இருக்கும். ஏன்னா நல்லாவே ஸ்லீப் பண்ண கத்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லா ஒரே கிரையிங்கா இருக்கும். இந்த மந்த்ல இருந்து நல்லா குழந்தைங்க தூங்குவாங்க, பசிக்கு சாப்பிடுவாங்க, ஓரளவுக்கு நார்மல் லைஃப்க்கு வந்திருப்பாங்க. அதனாலேயே குழந்தைங்களோட வெயிட் கெயின் நல்லாவே இருக்கும். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட 2 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வந்து அவங்க கிட்ட ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு இப்போ தெரியாது. ஆக்டிவிட்டி அண்ட் பிளேயிங் இந்த மந்த்ல குழந்தைங்க நல்லாவே நம்ம கூட பிளே பண்ணுவாங்க. அவங்கள வந்து நீங்க கிரடல்ல போடுறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு நல்ல தொங்குற மாதிரி எதனா டாய்ஸ் மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அதை பார்த்து சிரிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. சம் பேபிஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அவங்க கிட்ட ஒரு ஹேண்ட் கிரிப் இருக்கும். ஸோ சில டாய்ஸ் வச்சு அவங்க எடுத்து வாயில வச்சு கூட பிளே பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. இந்த மந்த்ல நீங்க எண்ட்ல இருந்து டம்மி டைம் இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்களோட ஹெட் ஓரளவுக்கு ஸ்டேபிளா ஆகிறதுனால டம்மி டைமுக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. வென் ஷுட் யூ கோ டு த டாக்டர், அதாவது பீடியாட்ரிஷியன். எதுக்கு அப்படின்னா குழந்தைங்க ஒரு 2-3 செகண்ட் ஆச்சும் அவங்களோட ஹெட்டை கண்ட்ரோலா இருக்காங்களா அப்படிங்கறத நீங்க பார்த்தே ஆகணும். ஃபிங்கர் அவங்களோட லெக் எல்லாம் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. ஓரளவுக்கு ஐபால் ரொட்டேட் பண்ணி எல்லாத்தையும் பாக்குறாங்களா. பேபிஸ் பாத்தீங்க அப்படின்னா பசிக்கிறதுக்கு கூட அவ்வளவா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே சைலண்டாவே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் எதுவும் உங்க குழந்தைங்க கிட்ட ஆக்டிவிட்டி அப்நார்மலா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா இமீடியட்டா நீங்க உங்க பீடியாட்ரிஷியன்ட்ட கூட்டிட்டு போய் பாருங்க. அது குழந்தைக்கு ரொம்பவே சேஃப். மத்தபடி இந்த மந்த்ல மேஜரா நம்ம சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்ல தேவைப்படுறவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பேபி கேர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வேற ஒரு வீடியோல நான் உங்களை திரும்பவும் மீட் பண்றேன். Bye.